ஹாய் வெல்கம் பேக் டு எஸ்கேஎஸ்சி ரேபல்ஸ் சேனல். அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது கான்செப்ட் தான் வந்திருக்கேன். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஷாப்பிஃபை. ஓகேவா? ஸோ ஷாப்பிஃபை வச்சு நம்ம எப்படி ஜாபுக்கு போகலாம், ஸோ அதை தெரிஞ்சுட்டு ஜாபுக்கு போகலாமா, இல்லை ஷாப்பிஃபை தெரிஞ்சுட்டு நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஷாப்பிஃபைனா என்ன, நிறைய பேர் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஷாப்பிஃபை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாதுருக்கும். ஸோ ஷாப்பிஃபைனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுற ஒரு டூல். ஓகேவா? அட்வான்ஸ்டு டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே நிறைய அட்வான்ஸ்டு டூல் இருக்குது, பட் இது ஒரு மீடியம் டூல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஷாப்பிஃபை டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு வந்து கோடிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? இது வந்து நோ கோடிங் டூல். ஜஸ்ட் உங்களுக்கு இ-காமர்ஸ் ஆபரேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கு, எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வெப்சைட் நாலேஜ் இருக்கு, பட் அதை எப்படி பில் பண்ணுறது ஜஸ்ட் நெட்ஒர்க்கில் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதோட ஃப்ரேம்வொர்க் எப்படி இருக்கு, இதில் போய் உள்ள என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறவங்க இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டூலில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி புரிவிக்கிறது அப்படின்னா, இந்த ஷாப்பிஃபை டூல் அப்படிங்கிறது வந்து அவங்களே வந்து நிறைய ஷாப்பிஃபை பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரியான லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஷாப்பிஃபை வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி நீங்கள் பழகிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் பழகிட்டு என்ன மாதிரியான ரோலுக்கு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிஃபை வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு ஹை பேயிங் ஜாப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரோலுக்கு நான் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, சொல்லிட்டீங்க ஷாப்பிங் எப்படி இருக்குது, இதை வச்சு நம்ம ஜாபுக்கு போகலாம், இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்காக போகலாம் அப்படின்னு. ஸோ எங்கே போய் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஷாப்பிஃபை பார்ட்னர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஷாப்பிஃபை பார்ட்னர் அப்படிங்கிற வெப்சைட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஃப்ரீயாகவே உங்களுக்கு நீங்கள் ஸ்டோரை பில்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இ-காமர்ஸ் ஸ்டோர், ஷாப்பிஃபைல இ-காமர்ஸ் ஸ்டோர் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் டிஜிட்டலாக உங்களோட ஸ்டோரை வந்து ஷாப்பிஃபைல பில்ட் பண்ணி பழகிக்கலாம். அதை பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்மளும் வந்து செஞ்சு தரலாம் அதே மாதிரி ஸ்டோர். ஓகேவா? ஸோ இதோட ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 30,000 40,000 உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் டெக் ரிலேட்டடாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் டெக்கியாக இருக்கீங்கிறத பொறுத்து லேக்ஸ் கணக்கில் கூட உங்களால் அந்த ஸ்டோருக்கு வேல்யூ பண்ண தர முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஷாப்பிஃபை அப்படிங்கிறது. ஸோ இந்த நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ண முடியும். இல்லை ஜாபுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஷாப்பிஃபை விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஜாபுக்கு நான் போகிறேன், இல்லை ரிமோட் ஜாப் அப்ளை பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரிமோட்லேருந்து ஒர்க் பண்ணலாம், இல்லை ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணலாம், இல்லை இந்த நாலேஜ் வச்சு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம், இல்லை பார்ட் டைம் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான ஜாப் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த ஷாப்பிஃபை அப்படிங்கிற நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான டாஸ்க் இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டோரை பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் ஸ்டோருக்காகவே தான் இந்த ஷாப்பிங் இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த இ-காமர்ஸ் ஸ்டோரில் என்ன இருக்கும், ஒரு ப்ராடக்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரியல் டைமாக நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேனே, இப்போ வந்து ஒரு டாய் ஸ்டோர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு டாய் ஸ்டோர் இருக்குது. ஸோ அந்த டாய் ஸ்டோரில் ஒரு 20 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, டாய்ஸ் 20 டைப் ஆஃப் டாய்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டாயும் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா ஸோ உங்களோட டெய்லி டாஸ்க் அந்த ஷாப்பிங்கில் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த டாய்ஸை வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணுவது. ஃபஸ்ட்டு அந்த 20 டாய் ப்ராடக்ட்ஸை வந்து அந்த ஸ்டோரை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டுன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும். நம்பர் 3 வந்துன்னா கேட்டகரைஸ் பண்ணணும். ஓகேவா? எல்லா டாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? ஒரு 3 டாய்ஸ் வந்து விளையாடுற டாய்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு 3 டாய்ஸ் வந்து எஜுகேஷ்னல் டாய்ஸ் மாதிரி இருக்கும், நம்பர் 2 அந்த ஆல்பபெட் நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ஒரு டாய் வந்து ஒரு கிச்சன் டாய்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டாயும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த 3 கேட்டகரிஸ் இல்லையா? ஸோ கிச்சன் டாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எஜுகேஷனல் டாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஃபுல்லாகவே வந்து விளையாடுற மாதிரியான டாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ப்ளேஃபுல் டாய்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி பிரிக்கணும் நம்பர் 3 ஸ்டெப். அதுக்கப்புறம் வந்துட்டு பேமெண்ட் இன்டகிரேஷன்லாம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சைட்டை வந்து லைவ் கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் வருது இல்லையா? ஸோ ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. நம்மளால் ஸ்டோரை பில்ட் பண்ண முடியும், ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும், கேட்டகரிஸ் ஆட் பண்ண முடியும், பேமெண்ட் இன்டகிரேட் கூட எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். பட் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கூட ஸ்டோரை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அது ஒன்று இருக்குது.
ஸோ இதெல்லாம் பண்ண பின்னாடி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டாய் ஸ்டோர் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லா வகையிலையும் மார்க்கெட்டிங் பண்ணணும். உங்கள் வெப்சைட்டை பற்றி, இந்த வெப்சைட் லிங்க்கை பற்றி ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டை எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் லிங்க்கை வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போடணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், ஆட் ரன் பண்ணணும். ஸோ நல்லா இது ஓரளவுக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஆர்டர் வர ஆரம்பிக்குது. ஸோ வந்த ஆர்டரை வந்து என்ன பண்ணணும், ப்ராசஸிங் பண்ணணும். அவங்க என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க, ஸோ அந்த ஆர்டரை வந்து அவங்களுக்கு அனுப்புறது, ஷிப்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணுறது, ஷிப்பிங் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் நடுவில் ஏதாச்சும் கஸ்டமர்ஸ் கொரீஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் தான் வந்து ஷாப்பிஃபை ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கும். ஸோ டெய்லி டாஸ்க் வந்து இதுதான், ப்ராடக்ட் லிஸ்டிங், ஆர்டர் ப்ராசஸிங், கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருந்தால், அதுதான் எனக்கு ப்ராடக்ட் டிஸ்பிளே ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வேலை செய்யறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், வெப்சைட்டில் ப்ராடக்ட்டை ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறது, கஸ்டமர் சப்போர்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இதான இந்த ஜாப்க்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட சேலரி என்ன அப்படின்னா, ஜென்ரல் வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை விட இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டான, அதாவது ஷாப்பிஃபை வர்ச்சுவல் அசிஸ்டண்ட் மாதிரியான ஒரு 3x டைம்ஸ் வந்து வேல்யூ ஜாஸ்தி. 3x டைம்ஸ் மோர் தென் மற்ற வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை விட நம்ம இதில் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ரெக்கையர்ட் ஸ்கில்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஷாப்பிஃபையோட நாலேஜ் வேணும், ஷாப்பிஃபை டேஷ்போர்ட் நாலேஜ் வேணும், உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சுருந்தாலே போதும். ஓகேவா? ஸோ ஷாப்பிஃபை டேஷ்போர்ட் நாலேஜ் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஷாப்பிஃபை எப்படி பண்ணுறது அப்படின்னு யூடியூப், வெப்சைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே நிறையா உங்களுக்காக போட்டிருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு க்ளீனாக எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாலேஜ். இப்போ நிறையா பேருக்கு இது தேவைப்படுது. ஏன்னா நிறைய பேர் அப்படி இ-காமர்ஸ் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது இந்த ஜாப்க்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ரெக்கையர்ட் ஸ்கில்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஷாப்பிஃபைலேயே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோவை நான் வெயிட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய். தேங்க்யூ.